ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் தக்காளி நல்லா தக்கன்னு தக்காளி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசம் வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம என்ன குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி அதனுடைய டேஸ்ட்டே வேறுங்க. பாருங்கள் அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோ பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளி, உங்களுக்கு ரசம் அதிகம் தேவைன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்குங்க. அந்த தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த ஊறின புளி இருக்குது பாருங்கள், அதையும் நல்லா கழுவி புளியை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருந்தாங்க. அதையும் அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு பல் சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கையில் கரைக்கிறதுனா அந்த தோல் திக்காக இருக்கிறதுனால கரையாது. இப்போ நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு அதை நல்லா கையில் கரைச்சி விட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் ரசப்பொடி, தேவையான கல் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள், 4 பூண்டு தட்டி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தோல் எடுத்துகிட்டு தட்டியிருக்கேன். நீங்கள் தோலோடு வேணுன்னா கூட பூண்டு பண்ணி அதில் தட்டி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி கலந்துக்குங்க. ஆயில் 1 ஸ்பூன் விட்டு அது நல்லா ஆயில் நல்லா காஞ்சோனையும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சோனையும் கொஞ்சமாக கருவேப்பிலை, வரமிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க. ஏன்னா ரசப்பொடியிலையும் காரம் இருக்குது, அதனால் நீங்கள் எவ்வளோ தேவையோ போட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த புளி தண்ணியை எல்லாம் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நல்லா கிளறி விட்டு அதை அப்படியே நுர கட்டினோன்னே ஆஃப் பண்ணிட்டீங்க. ரசம் ரெடிங்க.